சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். எல்லாத்தையும் சட்டப்படி நடக்கணும், எல்லாத்தையும் விதிப்படி செய்யணும், எல்லாமே மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் விஜய் இப்படி மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டின் படி ஒரு வைலேட்டிவ் கான்டக்ட், அதாவது இப்படி ஏறு நின்று கை காட்டுறதுன்றது செய்யக்கூடாது. நீதி வேண்டும் என்பதற்காக விசாரணைக்கு ஆஜராக போன ஒருவர் இப்படித்தான் கை காட்டுவாரா? இப்படித்தான் ரோட் ஷோ பண்ணிட்டு இருப்பாரா? சிபிஐ நேற்று ஆஜரானாரு, இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு, இன்னைக்கு எந்த சுற்றுப்பயணம்ன்றது தெரியல. இன்னைக்கு எந்த கிராமத்தில் இறங்கி இருக்கிறாருன்னு சொல்லணும்ல. கேட்டா பனையூர் கிராமத்தில், நீலாங்கரை கிராமத்தில் இருக்கிறார் அல்லது பென்டோஸ் கிராமத்தில் இருக்கிறார், அப்படி ஏதாவது பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கு. இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மோசடியானவர்களாக இவர்கள் மாறி இருக்கிறார். நீதியை பரப்புறது யாருன்னா வக்கீல்கள். முதல்வர் பதவி பறிப்பு, தேர்தல் விதிகள் அமலானதை அடுத்து தேர்தல் ஆணையம் விடாப்பிடி, முதலமைச்சருக்கு அடுத்தடுத்து செக், ஒன்றும் செய்யக்கூடாது, இழுத்து மூடப்பட்ட அலுவலகம், இப்படி எழுதுறாங்க. ஞானேசே ட்ரம்பே ஆஸ்கர் கொடுறா அப்படின்னு கேட்ட மாதிரி ஞானேசே தபால் ஓட்டு கொடுறா அப்படின்னு சொல்லி நேற்று ட்விட்டர்ல உட்காந்து தபால் ஓட்டு கேட்கிறாங்க. உம்முன்னு கம்முன்னு ஜம்முன்னு அப்படின்னார்ல. இந்த பக்கம் சங்கீதாவுக்கு உம்முன்னு இருக்கிறாரு, இந்த பக்கம் இந்த நடிகை விவகாரத்துல கம்முன்னு இருக்கிறாரு. ஆனா அவர் மட்டும் ஆதவர்ஜனாவோட பாட்டிலா தூக்கிட்டு போய் டெல்லியில ஜம்முன்னு இருக்கிறாரு. இததான் தமிழர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, ஃபன்னு கன்ஃபார்ம்டு. ஒருத்தர் நேரத்தை எழுதிட்டான், ஏப்ரல் 20 விஜய் பதவியேற்பு. இது ஞானேஷ்குமாருக்கு தெரியுமாடா? ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் அவர்கள். வணக்கம். சிபிஐ வழக்கில் விஜய் அவர்கள் ஆஜராகிவிட்டு வெளியே வரும்போது அவர் அந்த சன்ரூஃப் டாப்பில் மேலே ஏறி கை காட்டி கொண்டே வெளியே வருகிறார். சிபிஐ பெர்மிஷன்ஸ்குள்ளேயே அது நடக்குது, வெளியவும் அதை பண்ணிடுறார், ரோட் ஷோ மாதிரி நடத்தியிருக்கிறார். இது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நேற்று இதை பண்ணது 4 மணிக்கு பிறகு தான் இந்த செய்தியை நான் பார்த்தேன். பார்க்கும்போதே ஆதவர்ஜுனா எங்கள் பிரச்சாரம் தொடங்கிருச்சுடா, சிபிஐ ஆஃபீஸ் வாசல்லே எங்கள் பிரச்சாரம் தொடங்கிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிற கட்டும் வருது. இப்போ டெல்லியிலேயே பிரச்சாரத்தை தொடங்கிட்டார் அப்படின்னா அப்போ இதெல்லாம் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு பிரச்சார கணக்கில் இந்த வாகன சுற்றுப்பயணத்தையும் சேர்த்து கொள்வாரா அப்படின்றத கணக்கு சொல்லணும். நம்பர் 2, இந்த சன்ரூஃபில் ஏறி நின்று கையை காட்டுறது. இப்போ நம்ம பல நேரங்களில் வீடியோக்களில் பார்த்துருப்போம். யாராவது சின்ன பசங்க, யாராவது சின்ன பிள்ளைங்க மேலே ஏறி நின்று கை காட்டுறது. அப்போயே எல்லாரும் கமெண்ட்ஸ்லேயே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி மெயின் ரோட்டில் ஒரு ஹைவேஸில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது குழந்தைங்களை இப்படி மேலே தூக்கி காட்டுறீங்களே, பெரியவங்களாக இருந்தாலுமே அப்படி ஏறலாமா? அது டிராஃபிக் வயலேஷன் இல்லையா? பின்னாடி வர்றவங்களுடைய பார்வையை பாதிக்காதா? அல்லது ஓட்டிகிட்டு இருக்கிற வாகனத்தினுடைய இயக்கு விசை அது பாதிக்காதா அப்படின்னு பல பேர் சொல்றதை பார்த்துருப்போம். இப்போ அது பற்றி சட்ட ரீதியாக என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தா, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்டின் படி சன்ரூஃப் என்பது எழுந்து நின்று வேடிக்கை பார்ப்பதற்கு அல்ல. எதை எந்திரிச்சிருந்து வேடிக்கை பார்க்கலாம்னா, அம்மையார் ஜெயலலிதா ஒரு பிரச்சார வண்டி வச்சிருப்பாங்க. அந்த வண்டியில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஃப்ட் உள்ள இருந்து அப்படியே சல்லுன்னு மேலே வரும், மேலே நின்று பிரச்சாரம் பண்ணலாம். அது பிரச்சாரத்துக்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ற வாகனங்கள் தான் அப்படிப்பட்ட வாகனங்கள். ஆனா இவர் போன அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய சன்ரூஃப்ன்றது வெளிச்சத்திற்காகவும் காற்றோட்டத்திற்காகவும் பயன்படுத்திக் கொள்வதற்காக வைக்கப்படும் சன்ரூஃப் தான்றத மோட்டார்ஸ் வெஹிக்கிள் ஆக்ட் அப்படிதான் வரையறுக்குது. கம்பெனிக்கார 1000 சொல்லலாம், அவன் விளம்பரம் 1000 போடுவான். ஆனா விளம்பரத்துல காட்டுறது எல்லாத்தையும் நேரில் பண்ணிட முடியுமா? இப்போ நீங்களே கூட தான் பத்ரி படத்துல காரை கை மேல டர்ன்னு ஏற்றி காட்டுவீங்க, அந்த மாதிரி நெஜத்துல ஏற்றி காட்டிடுவீங்களா? அப்ப நெஜத்துல எது சரி எது தவறு அப்படின்றத நாம கொஞ்சம் அனுமானிச்சு நடக்கணும். எல்லாத்தையும் சட்டப்படி நடக்கணும், எல்லாத்தையும் விதிப்படி செய்யணும், எல்லாமே மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் விஜய் இப்படி மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டின் படி ஒரு வைலேட்டிவ் கான்டக்ட், அதாவது இப்படி ஏறு நின்று கை காட்டுறதுன்றது செய்யக்கூடாது. 2வது, அது சிபிஐ அலுவலகம். சிபிஐ அலுவலகத்துல இப்படி எதிர்த்து கை காட்டுறதுக்கு ஒண்ணு உங்களுக்கு அவ்வளவு துணிச்சலா அப்படின்ற கேள்வி, இல்ல சிபிஐ உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துச்சா? அப்படி உங்களுக்கு சிபிஐ பெர்மிஷன் கொடுக்காம நீங்க இதை பண்ணிருக்கீங்கன்னா இந்நேரம் சிபிஐ உங்க மேல இன்னொரு வழக்க போட்டிருக்கணும். எங்களுடைய இதுல எப்படி நீங்க வந்தீங்க அப்படின்னு சிபிஐ வழக்க கொடுத்து டிராபிக் போலீஸ் அதை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அப்படி யாரும் ரிஜிஸ்டர் பண்ணது போல தெரியல. அப்போ இதன் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? அப்ப நீ கிளம்பு, நீ இங்கிருந்தே உன்னுடைய வெற்றி பெயர் சென்று வா மகனே வென்றுவான்னு யாராவது உள்ள உட்காந்து வாழ்த்து பாட்டு பாடி அனுப்பி வச்சாங்களா அப்படின்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். 3வது என்னன்னா, அங்க வெளியே சுற்றி கூடியிருந்ததாக சொல்லப்படுகின்ற ரசிகர்கள். நம்மளுக்கு எல்லாரும்
தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் கமிஷன் வாசல்லையே நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிரஸ் பர்சனல்ஸ் வந்து நிக்கலாம். நம்ம போய் அங்க பிரஸ்ல நிக்கலாம், யாரா இருந்தாலும். அதுல வந்து இப்ப மற்ற இடங்கள் மாதிரி நீ வந்து யூடியூபர் நீ எல்லாம் நிக்க கூடாது அப்படின்னு சில இடத்துல தகராறு நடக்குது. அந்த மாதிரிலாம் அங்க இருக்காது. நானே டெல்லியில எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் வாசல்ல டிஆர் பாலு அவர்கள்ட்ட பைட் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு பிரஸ்ஸுக்கு அது அப்ரோச்சபிள். பப்ளிக் வந்து அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா அவங்க காரணங்களை விளக்கணும். அங்க ஆட்கள் திரண்டு நிக்கிறதுக்கு அப்படிதான் ஈஸியா அனுமதி தர மாட்டாங்க. நீ வந்து ஒரு விசாரணை கைதி, ஒரு விசாரணைக்காக உள்ள போறீங்க. நீங்க ஒன்னாவது அக்யூஸ்டு, குற்றம் சாட்டப்பட்டவர். குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு மரபு இருக்குது நம்மள்ட்ட. விதியா இல்லைனாலும் கூட மரபாக நம்மிடம் இருக்கிறது. அப்ப 41 பேர் செத்து போயிருக்கிறாங்க. செத்து போனதுக்கு நீ வருத்தம் தெரிவிக்கணும், அதுவே தெரிவிக்கல. அதற்கு பிறகு அவங்களை தனியா கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டதாக சொல்லப்படுகிறது. இப்ப உங்களுக்கு நீதி கிடைக்கணுன்றதுக்காகத்தான் நீ இந்த கேஸை நடத்துறன்னு சொன்ன. டெல்லியில வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தணும் அல்லது தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்க கூடாது அப்படின்னு நீ சொன்ன போது என்ன சொன்ன? அவங்களுக்கு நீதி வேணும்னு சொன்ன. நீதி வேண்டும் என்பதற்காக விசாரணைக்கு ஆஜராக போன ஒருவர் இப்படித்தான் கை காட்டுவாரா? இப்படித்தான் வந்து ரோட் ஷோ பண்ணிட்டு இருப்பாரா? மாலையெல்லாம் போட்டாங்க, பூவெல்லாம் தூவுறாங்கன்றப்ப முன்கூட்டியே இதெல்லாம் ஏற்பாடு பண்ண மாதிரியே இருக்கு. ஆமா, இவர் அதனாலதான் முந்தின நாளே கிளம்பி போறாரு. இவரும் ஆதவர்ஜுனாவும் முந்தைய நாளே கிளம்பி போறாங்க. ஏன் போறாங்க? இதுக்கு முன்னாடி வந்து இப்படி முந்தைய நாளே கிளம்பி போய் தங்கி இருப்பதாக நம்ம பார்க்கல. ஆனா ஏன் தமிழ்நாட்டில் பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட முந்தின நாள் நைட்டு போய் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல தங்க மாட்டார். இவரு நேரா காலையில வீட்டுல இருந்து கிளம்பிதான் பிரச்சாரத்துக்கு போவார். திரும்பி நைட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு. நம்ம எவ்வளவோ வயதான தலைவர்களை எல்லாம் பார்த்துருக்கோம் பிரச்சாரத்துல. அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்துருக்கிறோம், கலைஞரை பார்த்துருக்கிறோம். கலைஞர்லாம் தன்னுடைய கல்லாத முதிர்ச்சியிலையும் கூட அவர் ட்ரெயின்லேயே டிராவல் பண்ணி போயிருக்கிறாரு. அந்தந்த இருக்கக்கூடிய டிராவலர்ஸ் பங்களால அவர் தங்கி இருக்கிறாரு. டிராவலர்ஸ் பங்களால மக்கள் பார்க்க வருவாங்க, அவங்க குறைகளை கேட்பாரு, அங்கிருந்து பிரச்சாரத்தை தொடருவார். இதுதான் ரவுண்டா சுற்றுப்பயணம் போறது. செங்கோட்டையனை கூட வச்சிருக்கீங்கன்னா அந்த செங்கோட்டையன்ட்ட கேட்டா ஜெயலலிதாவுடைய வரலாறை சொல்லுவார், அவங்களுடைய சுற்றுப்பயணங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத. அப்ப இந்த தமிழ்நாட்டு சுற்றுப்பயணத்தை திட்டமிட தெரியாத ஒருவர் டெல்லிக்கு போய் இப்படி ஒரு சுற்றுப்பயணத்தை, அதாவது முந்தின நாள் நைட்டே போய் இருந்து அங்க ஏற்பாட்டாளர்கள் எல்லாம் வர வச்சு அங்க பூக்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு, இதை சிபிஐயும் அனுமதிக்குது. சிபிஐ அலுவலகம் என்பது சிஐஎஸ்எஃப் வீரர்களால் பாதுகாக்கப்பட்ட இடம், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸால பாதுகாக்கப்பட்ட இடம் அல்லது டெல்லி போலீஸால பாதுகாப்பு அளிக்கப்படக்கூடிய இடம். இந்த ரெண்டுல யாராவது ஒருவர் அங்க பாதுகாப்புல இருக்கணும். அப்படி பாதுகாப்புல இருக்கக்கூடிய இடத்துல இவ்வளவு பேர் திரளுவதற்கு எப்படி அனுமதி தந்தார்கள்? அப்ப அனுமதி தந்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் சிபிஐனுடைய அருட்கடாட்சத்தோடு தான் இதை நடத்தி இருக்கிறீர்கள் அப்படின்னு தானே தெரிய வரும். அப்போ வெளியே வந்து நீங்க அப்படியே மீடியால பாத்தீங்க அப்படின்னா அப்படி ரிவர்ஸ்ல பேசுவாங்க. மாஸ்க் காட்டிட்டார் விஜய், சிபிஐ ஆபீஸுக்கு வெளியவே மாஸ்க் காட்டிட்டார் விஜய். அப்ப இதை பாஜகவும் விரும்புது. என்னன்னா பாஜகவிற்குடைய அஜெண்டா என்ன? தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை கலட்டி விடணும். அப்ப அதை கலட்டி விட்டா அவங்க போய் அடைக்கலமாகிறதுக்கு ஒரு இடம் வேணும். இந்த பக்கம் நம்ம இருக்கோம். அப்ப இதுக்கு எதிர் திசையில ஒரு குரூப்பை விரட்டி விட்டோம்னா திமுகவிற்கு ஆதரவாகவும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் இருக்கக்கூடிய வாக்குகள் என்பது இரண்டாக பிரியும். ரெண்டாவது, பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றத தமிழ்நாட்டில் 2019 இருந்து திமுக கன்சல்டேட் பண்ணி வச்சிருக்கு. அப்ப அதுல ஒரு உடைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா திருமாவளவனை தனியா கூட்டு வரணும், சண்முகத்தை தனியா கூட்டிட்டு வரணும், இப்படின்னு ஒரு பிளானை பண்ணாங்க. இது சக்சஸ் ஆகல. அப்ப என்ன செய்யறதுன்னு யோசிச்சு, அப்ப நீ பேசாம என்டிஏவுக்கு வந்துடுறியான்னு அவங்க கேட்டிருக்கலாம். இப்ப வரைக்கும் என்டிஏ எங்களை அழைக்கவில்லை, நாங்கள் என்டிஏவுடன் பேசவில்லை, அப்படி யாராவது ஒரு தாவேக்காரர் சொல்லி இருக்கிறாரான்னா சொல்லல. அப்படிலாம் இல்லைங்க, நாங்க அதிகாரப்பூர்வமா அறிவிப்போம் எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களா ஒரு தகவலை பரப்பாதீங்கன்னு சொல்றாங்களே தவிர மோடி தரப்பிலிருந்தும் அமித்ஷா தரப்பிலிருந்தும் எங்களை யாரும் சந்திக்கவில்லைன்னு தெளிவான திட்டவட்டமான வார்த்தைகள் யாராவது சொல்லுவாங்களான்னா சொல்லவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்களே ஆழம் பார்க்க தான் விரும்புறாங்க, கூட்டணிக்கு உள்ள போனா என்ன நடக்கும் அப்படின்றது. அப்ப ரசிகர்கள் தரப்புல இருந்தே அது கடுமையான அதிருப்தியை கிளப்பும் அப்படின்றதுனால அப்ப தனியா இருக்கிறது தான் சேஃப். அப்ப தனியா இருந்தா என்ன பண்ணலாம்? திமுக கூட்டணியை உடைக்க முடியல. அப்ப தனியா உட்காந்து என்ன செய்யறது? நீ வந்து பாஜக எதிரி போல உன்னைய காட்டிக்க. எப்படி காட்டிக்க? இந்த என் ஆபீஸ்ல இருந்தே கிளம்பு. அதை தான் ஆதவர்ஜுனா டெல்லியிலிருந்தே தொடங்கியது எங்களுடைய பிரச்சாரம்னு சொல்ல வர்றாரு. அப்ப இது முழுக்க முழுக்க பாஜகவும் தாவேக்காவும் சண்டை போட்டுக் கொள்வது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த அஜெண்டாவை இவர்கள் நடத்தி இருக்கிறார்களே தவிர இதுல பாஜகவை இவர் எதிர்க்கவும் கிடையாது. அப்படி எதிர்த்திருந்தால் இந்நேரம் இவர் வெளியே வந்திருக்க முடியாது. 2வது நாள் என்கொயரி தொடர்ந்து இருக்கும். இடியில இருந்து என்கொயரி கூப்பிடுறாங்க. இவங்க செந்தில் பாலாஜி அவர்களையும் பொன்முடி அவர்களையும் கூப்பிடுறாங்க. எத்தனை மணி நேரம் உள்ள உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு வந்தாங்க?
உடனே ஒரே நாள் 7 மணி நேரம் விசாரணை. 7 மணி நேரம்லாம் ஒரு விசாரணையா? பொன்முடி எத்தனை மணி நேரம் உள்ள உட்காந்துருந்தாரு தெரியுமா? செந்தில் பாலாஜி எத்தனை வாரங்கள் மாதங்கள் உள்ள உட்காந்துருந்தாரு தெரியுமா விசாரணைக்காக? அப்போ நீ அவ்வளவு சீக்கிரமா விசாரணையிலிருந்து வெளியே வந்துட்டு இன்னைக்கு வந்து ரோட் ஷோ நடத்துற அப்படின்னா சிபிஐ உள்ளுக்குள்ள சிபிஐ தான் விசாரிச்சதா? அந்த ஆபீஸுக்குள்ள யார் யார் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே சிபிஐ இடி வழக்குகள்ல சம்பந்தப்பட்ட முக்கிய மந்திரிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, எங்களை பிஜேபியில சேர சொல்லி நிர்பந்தித்தார்கள்னு சொல்றாங்க. அப்போ உள்ளுக்குள்ள யார் யார் என்னென்ன வேலை பார்க்கறான்னு நமக்கு தெரியாது. அப்படி வேலை பார்க்குறவங்க இதுதான்ப்பா உனக்கு சொல்லப்பட்டிருக்கு, நீ பிஜேபி எதிர்க்கிற மாதிரி இதுதான் உன்னுடைய ஸ்டண்ட்டை காட்டிக்க, இங்க இருந்தே ஆரம்பின்னு உனக்கு இதுதான் ஸ்கிரிப்ட் பேப்பரை கையில் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அதைத்தான் ஆதவ அர்ஜுனா சூசகமாக நம்மளுக்கு விளக்குகிறார். இப்போ டெல்லியிலேருந்து பிரச்சாரத்தை துவங்கி விட்டார் அப்படின்னு சொல்லி ஆதவ் சொல்கிறாரு. இன்னொன்னையும் சொல்கிறாரு, இந்த நாளுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம், இனிமே எங்களுடைய தலைவர் வந்து கிராமம் கிராமமாக தெரு தெருவாக இறங்க போகிறார். இவ்வளோ நாட்களாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களை தடுத்து வச்சுருந்தாரு, எங்களுக்கு எதிராக எஸ்ஓபி இறக்குனாரு, இப்போ தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, முதலமைச்சருக்கு அதிகாரம் போயிடுச்சு, சைனிங் அத்தாரிட்டி இல்லை, இனிமேல் எங்களுடைய விஜய் தடுக்க முடியாது அப்படின்றாரு. முதலமைச்சருடைய அதிகாரம் பறிபோயிருச்சு அப்படின்னா இன்னைக்கு கேர்டேக்கர் கவர்மெண்ட் அவங்க தான். அவங்க வந்து பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது, புதிய கொள்கை முடிவுகளை அறிவிக்க முடியாது, புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியாது. அவ்வளவுதானே தவிர இந்த ஸ்டேட்டினுடைய சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்கு கையில் தான் இருக்கு. இந்த ஸ்டேட்டினுடைய சுகாதார கட்டமைப்பு இன்னைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யக்கூடிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. அதனால தான் கேர்டேக்கர் கவர்மெண்ட்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, காபந்து அரசுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா அதையும் எடுத்துடலாமே. இப்போ தாவேக்காரங்க சிலர் எழுதுறாங்க. நேற்று உண்மையிலே நான் அதிர்ந்து போயிட்டேன். நம்மளும் பல தேர்தல்களை பார்த்துருக்கோம். நல்லா விவரம் தெரிஞ்சு நம்ம பார்த்த தேர்தல்கள் அப்படின்னா 2014 இருந்து சொல்லலாம். முன்னாடி சட்டப்பேரவை தேர்தல் 2011 இருந்து கூட சொல்லலாம். 2011, 14, 16, 19, 21, 24 6 பேரவை மற்றும் நாடாளுமன்ற பொது தேர்தல்களை நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கு நடுவில் உள்ளாட்சி தேர்தல்களை நம்ம பார்த்துருக்குறோம். இவ்வளவும் பார்த்துட்டு இன்னைக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஒரு செய்தி எழுதுறானுங்க, கேட்டா அட்வொகேட்டுன்றாங்க. செய்தியை பரப்புறது யாருன்னா வக்கீல்கள். முதல்வர் பதவி பறிப்பு, தேர்தல் விதிகள் அமலானதை அடுத்து தேர்தல் ஆணையம் விடாப்பிடி, முதலமைச்சருக்கு அடுத்தடுத்து செக், ஒன்றும் செய்யக்கூடாது, இழுத்து மூடப்பட்ட அலுவலகம். இப்படி எழுதுறாங்க. இழுத்து மூடப்பட்ட சென்னை தலைமைச் செயலகத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க சிஎம் போட்டோக்களை எடுத்திருப்பாங்க. இது என்னன்னா முன்னாடியே இத்தனை மணிக்கு ஆள் வருவாங்க, அந்த ஆளுகளை வச்சு இதெல்லாம் எடுத்துருங்கன்னு வேற யாரோ போய் எடுக்கல, அது அந்த செக்ரட்டரியேட்ல இருக்கிறவங்களே தான் எடுப்பாங்க. வேற யாரோ போயெல்லாம் அடாவடி பண்றதுக்கு இது அதிமுக ஆட்சி கிடையாது. அதிமுக ஆட்சியில தான் உள்ளுக்குள்ள சேகர் ரெட்டி பணத்தை உள்ள பதுக்கி வச்சிருக்கான்னு ரெய்டு விடுறதுக்காக உள்ளுக்குள்ள போய் ரெய்டெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கம்முன்னு இருந்தாரு, உம்முன்னு இருந்தாரு. இப்ப ஆனா ஏற்கனவே இருந்த முதல்வர் படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கவர்மெண்ட் பறிபோயிருச்சு, முதலமைச்சர் பதவி பறிபோயிருச்சு அப்படின்னா நேற்று தேர்தல் ஆணையர் போட்ட ஸ்லைட்லயே தெளிவா ஒரு நம்பர் போட்டாங்க. என்னன்னா தமிழ்நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய அரசினுடைய பதவி முடியும் காலம் என்ன போட்டாங்க, 10ஆம் தேதி மே மாசம் பதவி காலம் முடிவடைகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. 10 மேக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, அதுக்கு முன்னாடி ரிசல்ட்டே வரப்போகுது, ரைட்டா? இப்போ ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்வர் பதவி பறிப்பு இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா நம்முடைய ஊடக நண்பர்களுடைய ஒரு 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 ஜோஷ்ல இருந்து இதெல்லாம் வருது. நம்ம ஊடக நண்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேர்தல் தேதி அறிவிப்பு ஞாயிற்றுக்கிழமையா போச்சு, மற்ற நாளாக இருந்திருந்தா யாராவது எங்கேயாவது ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, பைட்டை போட்டு வாங்கி எடுத்து விட்டுறலாம். ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றது, தேர்தல் நியூஸ் போடணும். டேட்டை வச்சு என்ன பண்றது, சரி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பத்தி நியூஸ் போடுவோம் அப்படின்ட்டு முதல்வர் பிரச்சாரங்களில் பங்கேற்க கூடாது அப்படின்னு நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். முதல்வர் பிரச்சாரங்கள்ல பங்கேற்க கூடாதா, என்னடா ரொம்ப புதுசா என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்னு அடுத்த வரியை படிச்சு பார்த்தோம்னா, வேட்பாளராகவோ பாகமுகராகவோ அவர் கலந்து கொள்ளலாம். ஏண்டா நல்லா தான் எழுதுங்களேன்டா நியூஸ. அதாவது முதல்வர் பதவியை பயன்படுத்தி அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது, அமைச்சரவை பொறுப்புகளை பயன்படுத்தி அதாவது அரசு விழாவாக ஒன்றை நடத்தக்கூடாது அப்படின்றதுதான் செய்தியா வந்திருக்கணுமே தவிர இப்படி வந்திருக்க கூடாது. ஏன் அப்படி வருது அப்படின்னா, சப் எடிட்டர்ஸ் வந்து இன்னைக்கு எப்படி எடுக்கப்படுறாங்க அப்படின்றதுல இருந்து அதை பார்க்கணும். அப்போ சப் எடிட்டர் வந்து இப்படி ஒரு நியூஸை போட்ட உடனே வெரிஃபை பண்ணாம ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்த தற்குறிகள், ஓஹோ முதலமைச்சர் பதவி செல்லாதா, ஸ்டாலின் செத்தீங்க ஸ்டாலின் அப்படின்ட்டு இவன் ஒரு உற்சாகத்துக்கு போய் ஸ்டாலின் அவர்களின் பதவி பறிப்பு அப்படின்னு போட்டுட்டு இருக்கிறான். இதுல ரொம்ப உச்சகட்டமா நேற்று ஒருத்தன் வந்து எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்கன்னா, ஓட்டு கேட்கறதுக்கு ஊருக்கு வாங்கடா, பூத்துல வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தாவேக்காரங்க தவிச்சு போயிருக்கிறானுங்க.
பூத்துல வேலை பார்க்க வந்தவன் பூத்துல வேலை பார்க்காம வேலைக்கு போன இடத்துல அது சுத்தி பார்க்க போனானா அல்லது வேலை பார்க்க போனானான்னு தெரியல. போன இடத்துல ஒரு கடை, அந்த கடையில தமிழ்காரங்க இருந்திருக்கிறாங்க. அந்த தமிழ்காரங்கள்ட்ட போய், என்ன எல்லாம் ரெடியா? ரெடி. ஓட்டு போடுவீங்களா? போடுறதுனா போடலாம்ப்பா, ஆனா இதுக்காக ஊருக்கெல்லாம் போக முடியாதுப்பா அப்படின்னு அவங்க சொல்ல, ஏன் உங்களால ஊருக்கு போக முடியாது? தபால் ஓட்டு நான் வாங்கி தரேன்க்கா, 124 ஓட்டு சும்மா விட்டுருவேனா அப்படின்னு நேற்று ட்விட்டர்ல தேர்தல் ஆணையரை டேக் பண்ணி, ஞானேசே டேய் ட்ரம்ப்பே ஆஸ்கர் கொடுறா அப்படின்னு கேட்ட மாதிரி, ஞானேசே தபால் ஓட்டு கொடுறா அப்படின்னு சொல்லி நேற்று ட்விட்டர்ல உட்காந்து தபால் ஓட்டு கேட்கிறாங்க. அதுல ஒருத்தர் கீழே சொல்றான், தெளிவா சொல்றான், தபால் ஓட்டெல்லாம் தேர்தல் டியூட்டியில இருக்கிறவங்களுக்கும் வயசானவங்களுக்கு தான்ப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப இவங்களுக்கு யார் கொடுப்பா? இவங்களுக்கு எப்படி தபால் ஓட்டு போடுறது? டே போட முடியாதுடா, ஊர்ல இருந்தாதான்டா ஓட்டு போட முடியும். அதனாலதான்டா எங்கெங்க இருந்தோ வந்துட்டு போறாங்க. நீ அவ்வளவு யோக்கியமானவனா இருந்தா அவங்களுக்கு ஒரு பிளைட்டை புக் பண்ணி கொடு, உங்க அண்ணன்ட்ட சொல்லி வந்து ஓட்டு போட்டுட்டு போட்டோம். ஏன் அதுக்கு ஒரு வழி செய்ய மாட்டேங்கிற? ஏன் அந்த வேலையை உன்னால பார்க்க முடியாம தேர்தல் ஆணையர்கிட்ட போய் ஓட்டு கொடு, தபால் ஓட்டு கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ண காத்திருக்கிறாங்கன்னு தெரியல இந்த எலெக்ஷன்ல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, ஃபன்னு கன்ஃபார்ம்டு. ஒருத்தர் நேத்த எழுதிட்டான், ஏப்ரல் 20 விஜய் பதவியேற்பு. இது ஞானேஷ்குமாருக்கு தெரியுமாடா? ஏப்ரல் 20 விஜய் பதவியேற்பு அப்படி எழுதுறானுங்க. அந்த அளவிற்கு தன்னுடைய ரசிகர்களை இவங்க தானே சொன்னாங்க, பாகமுகர்கள் மாநாடு நடத்தணும், தேர்தல் விழிப்புணர்வு பயிற்சி வகுப்புகள் நடத்துறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. தாவேக்காரங்க சொன்னாங்க. கோயம்புத்தூர்ல போய் நாங்கள் பூத் ஏஜென்ட்டுகளை பூரா திரட்டி லட்சக்கணக்கான பூத் ஏஜென்ட்டுக்கு குவிஞ்சிட்டாங்க அப்படின்னாங்க. சரி, அந்த பூத் ஏஜென்ட் வந்தவங்கள அன்னைக்கே சொன்னாங்க, நானும் பூத் ஏஜென்ட் கிடையாது, எங்க அண்ணனை பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. இப்ப இன்னைக்கு இவங்க பேசுறத பார்த்தா கண்ணீர் உடைச்சுக்கிறேன். இதுக்கே சிரிஸ்டா எப்படி அடுத்து கவர்னர் பதவி கொடுன்னு கேட்பாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம். அதெல்லாம் இருக்கு, இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இப்போ இவனுங்க தேர்தல் ரீதியாக எதுவுமே பண்ண தெரியாது இவங்களுக்கு அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். இவங்க எஸ்ஐஆர் நடவடிக்கை நடந்த போது இவங்க என்ன சொன்னாங்க, ஒரு ஓட்டு விட மாட்டோம் அப்படின்னு. முதல்ல உன் ஓட்டை விட்டுறாத, ஒழுங்கா போய் பாரு. இவங்க என்னன்னா டிஜிட்டலா கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டென்ட் கிரியேஷன் யாருனாலும் பண்ணலாம். இதை தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் கூட கண்டென்ட் கிரியேஷன் பண்ணலாம். இப்ப சிலர் எழுதுறாங்க, சென்னையில விஜய் அடிச்சுக்க ஆளே கிடையாது, நீ எங்க இருக்க, நீ லண்டன்ல இருக்க, சென்னையில விஜய் அடிச்சுக்க ஆளே கிடையாது, ஏய் ஒழுங்கா இருக்கிறத மட்டும் பேசு. நேத்து ஒருத்தர் வாய விட்டாரு, என்னன்னா தாவேக்காவுக்கு செல்வாக்கு ஏறிடுச்சு, லயலா முன்னாள், இந்த லயலா காலேஜுக்கு தான் நான் ஒரு கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏங்க உங்க பேரை பயன்படுத்திக்கிட்டு ஊரு பூரா எவனோ போஸ்டர் அடிச்சுட்டு லயோலாவின் முன்னாள், இது ஒரு அடையாளமா? இல்ல நான் கேட்கிறேன், நீ ஒரு கருத்து கணிப்பு நடத்துறன்னா நீ ஒரு கம்பெனி பேர்ல நடத்து. அது என்ன லயோலா முன்னாள் மாணவர்கள்? அப்ப லயோலாவுல படிச்சதை தவிர உன் வாழ்க்கையில சொல்லிக் கொள்ளும்படியாக ஒண்ணுமே இல்லைன்றதுதான் அதனுடைய ஒரே அடையாளம். லயோலா முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பு. சரி, இவங்க யாரான்னு எடுத்து பார்த்தோம்னா, போன வருஷம் உட்காந்து அண்ணாமலை ஜெயிக்கல, நான் இந்த தொழிலை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணாமலை ஜெயிக்கல, அதுவும் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல அண்ணாமலை ஜெயிக்கலன்னா வாழ்க்கையே நான் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் மறுபடியும் கருத்து கணிப்புன்ற பேர்ல சுத்துறாங்க. இது மாதிரியான ஒரு மனநிலை கொண்டவர்களாகத்தான் தாவேக்காவில் தேர்தல் வேலை பார்ப்பவர்களாக தங்களை கருதுபவர்கள் சுற்றி கொண்டிருக்கார்கள். இவன் என்ன நினைக்கிறான், இவன் போய் 4 பேர்கிட்ட பேசி அவங்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். உண்மை அது கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா, இப்போ நான் திருமங்கலத்தில் இருக்கேன். எங்கள் ஏரியா எம்எல்ஏ யார் அப்படின்னா ஆர்பி உதயகுமார். மணிமாறன்னே வருவார். அவர் திமுகவில் கேண்டிடேட்டாக நிற்க வாய்ப்பு இருக்குது. மணிமாறன் வருவார். வர்றவர்கிட்ட ஓட்டு கேட்கும்போது, அண்ணன் பஸ் ஸ்டாண்டு இன்னும் சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது, 10 வருஷம் ஏடிஎம்கே எம்எல்ஏ ஒன்றும் செய்யலை, நம்ம ஆட்சி இருந்தாலும் நம்ம எம்எல்ஏ இல்லாததுனால சில விஷயங்கள் செய்ய முடியாமல் இருக்குது, இதுனா கோரிக்கை வைப்பேன். சரி தம்பி ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லுவார். கண்டிப்பாக போட்டுறேனே அப்படின்னு சொல்லுவேன். ஆர்பி உதயகுமார் வருவார். ஆர்பி உதயகுமார்கிட்டையும் அதே தான் சொல்லுவேன். பஸ் ஸ்டாண்டு நீங்க இருந்தீங்க, 10 வருஷமா இருந்தீங்க, என்னங்க பண்ணிருக்கீங்கன்னு கேட்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, அடுத்த தடவை நான் கண்டிப்பா பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லுவாரு. நான் என்ன சொல்லுவேன், சரிங்கண்ணே, ஓகேண்ணே, கண்டிப்பா ஓட்டு போட்டுருக்க தம்பி, சரிங்கண்ணேன்னு சொல்லுவேன். அப்ப நான் ஆர்பி உதயகுமார் ஓட்டு போட போறேன்றதுக்கு எழுதி கொடுத்தது அர்த்தமா? சரி, நாளைக்கு வேற ஒருத்தர் வருவாரு, ஏதோ ஒரு கரு ஆதிநாராயணன், வேற ஏதோ நாராயணன், யாரோ வருவாங்க, தம்பி ஓட்டு போட்டுரு, அதெல்லாம் போட முடியாதுப்ப அப்படின்னு சொல்ல முடியுமா? யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. யாரு கேட்டாலும் சரிங்கண்ணே பண்ணிடுவோம்னே, நமக்கு இல்லாம எப்படின்னே, நம்ம தெருவுலயே நம்ம சித்தப்பா ஒருத்தர் தெருவில் நிற்பாரு,
அவர்கிட்ட என்ன சொல்லுவான், போட்டுருவோம் ஸ்டப்பா, நமக்கு இல்லாம நான் போட போறேன்னா, நான் போட போறது எதுக்குன்றது எனக்கு தெரியும். எல்லார்ட்டையும் நான் சொல்றேன்றதுக்காக நான் ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, இவங்கள்ட்ட ஓட்டு போறேன்னு சொல்றது இருக்குல்ல, அதுல இன்னொரு லாஜிக் இருக்கு. இப்போ உதயகுமார்கிட்ட சொல்றோம், மணிமாறன்கிட்ட சொல்றோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு விஷயத்த நம்ம சொன்னா அவங்க சரின்னு கேட்டுக்கிட்டு ஒரு பதில் சொல்றாங்க, நம்ம ரிப்ளை பண்றோம். இவங்க எப்படின்னா, போடலைன்னு, ஏன் போட மாட்டேன், போடலைன்னா கத்தி எடுத்து குத்திடுவேன் சொல்றாங்க, போடலைன்னா சோத்துல விஷ வச்சிருவேன்னு சொல்றாங்க, போடலைன்னா உன் ஓட்டர் ஐடியை கிழிச்சு போட்டுருவேன்னு சொல்றாங்க, போடலைன்னா சப்புன்னு அடிக்கிறாங்க, விவாகரத்தே பண்ணிடுவோம், விவாகரத்து பண்றோன்றாங்க, எங்களுக்கு எங்க அண்ணன் இருக்கிறாருன்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அப்ப இந்த தற்குறிகளை தவிர்ப்பதற்காக வேறு வழியே இல்லாம, சரிடா போட்டுறேன்டா விடுறா என்னைய அப்படின்னு சொல்லி புலம்புறத, ஏய் எங்க வீட்டுல 4 ஓட்டு வென்றெடுத்துட்டேன் தெரியுமா அப்படின்னு உனக்கு நினைச்சுக்கிட்டு சுத்துறானுங்க. உண்மை அது இல்லடா தம்பிகளா. பூத்துல போய் அவன் குத்த போற ஓட்டு ஒன்னொன்னு தலையில தான் மொத்து மொத்துன்னு விழுக போகுது. கடைசியில என்ன வந்து நிக்கும்னா, ரஜினி முருகன் படத்துல எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ரஜினி முருகனா இல்ல கேடி பில்லா கில்லாடிறாங்க படத்துல எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. விடிய விடிய பூத்துக்கெல்லாம் ஆள் போட்டு காவ காப்பாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இவங்களுடைய எலெக்ஷன் ரிசல்ட்டும் இருக்க போது. அதுல வந்து விஜய்க்கு ஆதரவே கிடையாதா, விஜய்க்கு ஓட்டே கிடையாதா அப்படின்னா அது எப்படி இல்லாம இருக்கும்? தமிழ்நாட்டில் வந்து முற்போக்காளர்களா எல்லாரும் இருக்கிறாங்களா? இல்ல, பிற்போக்கு சக்தியும் இருக்கத்தான் செய்கிறது. அதனுடைய தாக்கமும் ஓரளவுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனா திமுகவின் பக்கம் இருக்கக்கூடிய வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய அளவுக்கு கிரெடிபிலிட்டியோ அல்லது களத்தில் வேலையோ அல்லது நல்ல முகங்களோ இல்லை அப்படின்றது தான் யதார்த்தம். 60 பேர் வேட்பாளர் தேர்வுன்னு போட்டாங்க. இப்போ திமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா 1 வாரத்துக்கு இருக்கு வேட்பாளருக்கான நேர்காணல். விடிய விடிய நடக்கும். தலைவர் உட்காந்துருப்பாரு, பொதுச் செயலாளர் உட்காந்துருப்பாரு, பூரா பேர் ரவுண்ட்ஸ்ல மாத்தி மாத்தி உட்காந்துருப்பாங்க. விடிய ஒரு நாளைக்கு 12-13 மணி நேரம் கூட விடிய விடிய வந்து நடந்துகிட்டு இருக்கும். இப்போ இவங்க இதில் பார்த்தீங்கன்னா காலையில ஆரம்பிச்சாங்க, சாயங்காலம் முடிச்சிட்டாங்க. 60 பேர் வேட்பாளர் தேர்வுன்னு பட்டியல் போட்டாங்க. என்னடா 60 பேர் எப்படிடா தேர்வு பண்ணீங்க? ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேராவது நேர்காணல் பண்ணும்ல. 60 தொகுதி அப்படின்னா 600 பேரை நேர்காணல் பண்ணியிருக்கணும்ல. நீ கூட்டதே 60 பேர், வேட்பாளர் பட்டியல 60 பேர். என்னடா இது போங்காட்டமா இருக்கு? இதுக்கு எங்க அண்ணன் சீமான் மாதிரி ஒரு மேடையை போட்டு இவர் தான் உங்க வேட்பாளர் வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாமே. இது என்ன மாதிரியான போங்காட்டம்? அப்ப என்ன பிரச்சனைனா, விருப்ப மனு கொடுத்தாங்க. திமுக ஆயிரக்கணக்கில் ரேட் வச்சு விற்கிறாங்க. அதையும் 20,000 பேர் 30,000 பேர் வாங்குறாங்க. 15,000 20,000 விருப்ப மனுக்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கு. இங்க வந்து எவ்வளவு விருப்ப மனு வித்தாங்கன்னு கேட்டா 10,000. திரும்ப வந்தது எவ்வளவுன்னு சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல? ஏன்னா சொன்னா வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். திரும்ப பெறப்பட்ட விருப்ப மனுக்கள்ல தகுதியான விருப்ப மனுக்கள் எதுன்னு எடுத்துப்பா. தொகுதி பேரு விஜய் பேர்ல இவ விருப்ப மனு கட்டுறான். நடிகர் விஜய், ஜோசப் விஜய் பேர் எழுதிடுறான். தொகுதி என்ன தொகுதி? பனையூர். பனையூர் தொகுதியில பனையூர் பாபு இருக்கிறாருல. பனையூர்ல இருக்கிற பாபுடா அவரு. பனையூர் தொகுதி கிடையாதுடா, தொகுதி வந்து வேறடா, சொன்னா கேளுங்கடா அப்படின்னா இல்ல 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 நாங்க வந்து பனையூர்ல தான் எங்க போட்டியிட வைப்போம், பனையூர்னு தொகுதி இல்லை. இப்ப இந்த விருப்ப மனு ஏத்துப்பீங்களா ரிஜெக்ட் பண்ணுவீங்களா? ரிஜெக்ட் தான் பண்ணணும். இப்ப விஜய் பேர்லயே இவங்களால விருப்ப மனு ஒழுங்கா நிரப்ப தெரியாது. சரி, இவங்க தொகுதியாவது ஒழுங்கா நிரப்ப தெரியும் அப்படின்னா இப்ப மதுரைன்னு எழுதுறாங்க தொகுதி பேரு. அது நாடாளுமன்ற தொகுதி, சட்டப்பேரவையில் இது மேலூர்ல இருந்து திருமங்கலம் வரைக்கும் இருக்குது தொகுதி. இந்த 10 தொகுதியில எந்த தொகுதின்னு எழுதுனா இல்லைங்க நாங்க மதுரையில எங்க கொடுத்தாலும் வைக்க மதுரைன்னு இருக்கும். சரிடா, ஆப்ஷன் 1 2 3 இருக்குல்ல அதுல எழுதுனா தெரியாது. விருப்ப மனுவை எப்படி திரும்ப அனுப்புறதுன்னு தெரியாது. விருப்ப மனுவை பிளாக்ல வித்துட்டு இருக்காரு. இது டிக்கெட்டுன்னு நினைச்சு விஜய பாக்குறதுக்கான டிக்கெட்டு அப்படின்னு நம்பி இவங்க வந்து விருப்ப மனுவை வந்து வித்துக்கிட்டு இருந்தானுங்க. அதை நம்பி சில பேர் திரும்பவும் கொடுத்தானுங்க. இப்ப விஜய பாத்திரலான்றதுக்காக இந்த பிளாக்ல வாங்கியிருக்கிறான்ல இவன் யாருமே கூப்பிடல. மொத்தமே 60 பேரை கூப்பிட்டு 60 பேரை டிக்கெட் அடிச்சிட்டாங்களாம். அப்ப காசு கட்டினவன் தலைவரை கூட பார்க்க முடியலன்னா அது என்ன கட்சி? கேட்டா ரோடா போவாரு. ஏன்டா விருப்ப மனு கொடுத்தவனே வீட்டுக்கு கூப்பிட்டு பார்க்க வழி இல்லாத நீ எப்படி நீ தெரு தெருவா போவ, கிராமமா போவ? இன்னொன்னு, தெரு தெருவா போவாரு கிராமமா போவாருன்றியே, அப்போ வந்து கூட்டம் வராதா? கேட்டா டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சுற்றுப்பயணத்துல இருப்பாங்களாம், அதனால நியூட்ரலைஸ் ஆயிருமா. இப்ப புரியுதா? டேட்டு போட்டுட்டாங்கன்னா எல்லா கட்சிக்கும் பரவி போயிருவாங்க. இந்த கூட்டம் பார்க்க வர்றவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லா கட்சிக்கும் போயிருவாங்க. நம்ம தனியா காசை கொடுத்து திரட்டிட்டு வர முடியாது, நம்ம தனியா ஆள் பிடிச்சி எம்எல்எம் ஸ்டைல்ல ஆள் கூட்டிட்டு வர முடியாது, அதனால அப்ப கூட்டம் வராது அப்படின்ற ஐடியால சொல்றியா? ஒண்ணு. ரெண்டாவது, விஜய் வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரமாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும்
நீங்க அவர் ஜெயிச்சு சட்டப்பேரவை உறுப்பினராகவே ஆனாலும் கூட பேரவைக்கு வரமாட்டாரு. சிபிஐ நேற்று ஆஜரானாரு, இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு, இன்னைக்கு எந்த சுற்றுப்பயணம்ன்றது தெரியல. இன்னைக்கு எந்த கிராமத்துல இறங்கி இருக்கிறாருன்னு சொல்லணும்ல. கேட்டா பனையூர் கிராமத்தில் நீலாங்கரை கிராமத்தில் இருக்கிறார் அல்லது பென்டோஸ் கிராமத்தில் இருக்கிறார், அப்படி ஏதாவது பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கு. இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மோசடியானவர்களாக இவர்கள் மாறி இருக்கிறார். முதல்வருடைய வயது என்ன? அவருடைய வயதுக்கும் அவருடைய உடல்நிலையும் இவ்வளவு தூரம் நடந்து போறாரு. ஒரு ரேம்ப்ல நடந்து போறது நான் சொல்லல, ரோட்ல நடந்து போறாரு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரோட்ல நடந்து போறாரு. இத்தனைக்கும் அவர் பேர்ல கொலைக்காண்டில் இருக்கானுங்க சங்கிங்க. நேர்ல சிக்கினா என்ன செய்வோம் தெரியுமா அப்படின்ற அளவுக்கு உச்சகட்ட வெறி கொண்ட சங்கிகள் தமிழ்நாட்டில் ஒரு சிலர் அங்கங்க இருக்கத்தான் செய்யறான். அப்படி இருந்தும் கூட அவர் எந்த இதுவும் இல்லாம 2 போலீஸ் மட்டும் முன்னாடி போறாங்க. அவர் நீங்க முன்னாடி போயா, நான் பாட்டுக்கு நடந்து வரையான்னு அவர் பாட்டுக்கு நடந்து வர்றாரு. நின்று டீ குடிக்கிறார். முதல்வர் டீ குடிக்க வர்றாருன்னா கூட முன்னாடியே போலீஸ் அங்க சர்ச் பண்ணி எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு போவோம். இவர் அப்படி கிடையாது, நிப்பாட்டி சும்மா ஒரு கடையில டீ குடிச்சிட்டு போறாரு. அப்ப இந்த மாதிரி உன்னை நார்மலைஸ் பண்ணிக்க முடியுமான்னா முடியாது. இன்னொன்னு, நீங்க உதயநிதி ஸ்டாலின் எங்க பார்த்தாலும் அப்பா அப்படின்னு இருக்காது, நம்ம புள்ளப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல. அது நீங்க யாரு போய் பார்த்தாலும் அந்த ஃபீல் கிடைக்கும் திமுகல. ஆனா விஜய் அப்படி கிடையாது. விஜய் பார்க்கணும்னாலே அப்பா அவர் மனசு வச்சாதான்ப்பா. இது நீ என்ன திருப்பதி வெங்கடாச்சலபதியா? திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு தான் இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னா, நாம நினைக்கும் போது திருப்பதிக்கு போக முடியாதான், வெங்கடாச்சலபதி மனசு வச்சாதான் நாம வெங்கடாச்சலபதியை பார்க்க போக முடியுமா? அந்த மாதிரி இவர் மனசும் வைக்க மாட்டாரு, யாரையும் பார்க்கவும் போறது கிடையாது. இவர் ஆனா கிராமமா போறேன்னு சொல்றதுனா சுத்த போகஸ், முழுமையான மோசடி. இவர் ரோட்டுக்கு வந்தார் என்றால் இவர் கதை முடிந்தது அப்படின்னு நான் சொல்றது தப்பான மீனிங்ல இல்லை. அவருக்கு இருக்கிற அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் அவர் இழந்தால் மட்டும்தான் அவர் பொலிட்டீஷியனா மாற முடியும். ஆனா அப்படி பொலிட்டீஷியனா மாறிட்டா அவருடைய நார்சிஸ்டிக் டெண்டன்சி அதுக்கு இடம் கொடுக்காது. அவருடைய ஈகோ